வெல்கம் டு Tanvi Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாகவே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுடன் வரும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தாளிச்சு விட போகிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கு தாளிப்புக்கு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். பிரிஞ்சி இலை 2 ஸ்பூன் சோம்புவை நான் இடிகளில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 துண்டு பட்டை 1 கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு விட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட தாளிப்புக்கு வரமிளகாய் 2 சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் 1, பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் உள்ளே போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம இஞ்சியும் பூண்டு தட்டி வச்சுக்கலாங்க. இஞ்சி 1 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 20 பல் பூண்டு, நாட்டுப்பல் பூண்டுங்க அப்படிங்கிறனால 1 கட்டை எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன். தட்டி வச்சுட்டு இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இது கூட தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நமக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுங்க. தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு தட்டி வச்சோம் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டாக சேர்த்தாதீங்க, இது மாதிரி தட்டி சேர்த்துங்க, சூப்பராக இருக்கும். தட்டி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இது கூட நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தழை, கொத்தமல்லி தழை இந்த 2 சேர்த்திருக்கேன். புதினா தழை ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ அது நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. இப்போ 1.5 பொடி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. கழிஞ்சு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அரிசி தக்காளி பழம் நல்லா 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1 சொம்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. அது கூட இன்னொரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. வெங்காயக்கும் தக்காளிக்கு நம்ம போட்டிருக்கிறோம், அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க உப்பு. இப்போது அரிசி நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ அரிசி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடுங்க. சூப்பராக இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், தக்காளி சாப்பாடு அவ்வளோ ஒரு அருமையாக நல்ல ஒரு வாசனையோட தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் நான் செஞ்சுருந்தேன், சூப்பரான காம்போங்க. இது கூட தயிர் பச்சடி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ரெசிபி பார்க்கலாம். இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.